அன்புள்ள விஷயத்தை நல்லா விளங்கி கொடுங்க. ஷைத்தான் இருக்கிறான அவன் கெட்டு போனது எதிரே தெரியுங்களா? அவன் அல்லாஹ் தாலாவிற்கு அதிகம் வணக்கம் செய்தான். ஷைத்தான் இபாதத் செய்யாத சஜிதா செய்யாத இடமே பூமியில இல்லை. ஷைத்தான் சஜிதா செய்யாத இடம் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் 6 கோடி வருஷங்கள் அல்லாஹ்வை வணங்கினான்னு எழுதியிருக்கிறான். எவ்வளவு வருடங்கள் என்பதிலே 6 கோடி வருடங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்திருக்கிறான் ஷைத்தான் என்பதாக எழுதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா அவனை ஏன் தெரியுமா லான செஞ்சு தூரமா துரத்தினான்? அல்லாஹ் மதிக்க சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் மதிக்காததின் காரணத்தினால். என்ன என்பதிலே தனக்கு செய்த அவ்வளோ இபாதத்தை அல்லாஹ் வேணான்னு சொல்லிவிட்டான். நீ யாரை மதிக்காததின் காரணத்தினால் நான் மதிக்க சொன்ன ஆதமே, நான் மதிக்க சொன்ன உஸ்துதிரி ஆதமுக்கு சஜிதா செய்ய நான் சொல்றேன். அவன் அல்லாஹ் முன்னாடி மறுத்துட்டான். நான் அவரை விட உயர்ந்தவன் சிறந்தவன் என்பதாக சொல்லி அல்லாஹுடைய லானத்திற்கு உள்ளாகி விட்டான். அவன் செய்த பல கோடி வருஷ இபாதத்தையும் அல்லாஹ் வேணாண்டு விட்டான். நான் மதிக்க சொல்வர்களை அவமதித்ததின் காரணத்தினால். அந்த மாதிரி அன்பர்களை அல்லாஹு தாலா என் நபிக்கு நீங்கள் அவமரியாதை செய்தால் எனக்கு தொழுத எல்லா தொழுவையும் அழிச்சிருவேன் அல்லாஹு தாலா. எனக்கு வைத்த நோம்பு அழிச்சிருவேன், எனக்கு கொடுத்த ஜகாத்தை அழிச்சிருவேன், நீங்க போன எல்லா ஜிஹாதியும் அழிச்சிருவேன், என் நபிக்கு நீங்கள் மரியாதை செய்யவில்லை என்றான். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியாதை செய்யாம ஷைத்தான் அழிந்து போனான். ஷைத்தான் ஒரே ஒரு சஜிதா அல்லாஹ்க்கு செய்ய மாட்டேன், ஆதமுக்கு செய்ய மாட்டேன், அல்லாஹ்க்கு செய்ய மாட்டேன்னு கூட சொல்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய மாட்டேன்னா அல்லாஹ் மதிக்க சொன்ன நபியை அவன் அவமதித்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளானான். அன்பர்களே, நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், இன்று நம்மில் ஒரு கூட்டம் உலமாக்களையும் நல்லடியார்களையும் பெரியவர்களையும் அவமதிக்கும் கூட்டம் வந்துவிட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பர்களே, தொழுகிறது இபாதத் செய்வது அடுத்த செய்தி. யாரையும் மதிக்க வேண்டும் அன்பர்களே? பெற்றோர்களையும் மதிக்க வேண்டும், ஆலிம்களையும் மதிக்க வேண்டும், உலமாக்களை மதிக்க வேண்டும், நல்லடியார்களை மதிக்க வேண்டும். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டது, அதை பற்ற ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டது. அல்லாஹ் தாலா அதை மிகவும் கண்டிக்கிறான். அன்பர்களே, இப்ப நாம எந்த அளவுக்கு போயிட்டோம் என்றால், ஷைத்தான் அல்லாஹ் தாலாவுக்கு எந்த அளவுக்கு இபாதத் செய்தான், ஆனால் அல்லாஹ் மதிக்க சொன்னவர்களை அவமதித்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டான். அதுபோல் அன்பர்களை நாம் அல்லாஹ் மதிக்க சொன்ன உலமாக்களை, பெரியவர்களை, நல்லடியார்களை மதிக்கவில்லை என்றால் நாமும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிடுவோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரை மதிக்க சொன்னார்களோ அவர்களை மதிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா.